ஹாய் ஹலோ ரீடர்ஸ். நான் இப்போ உங்களுக்கு யாரை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் சொல்ல போகிறேன்னா ரூபர்ட் ப்ரூக் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, இவர் வந்து பார்ட் ஆஃப் ப்ளூம்ஸ்பெரி குரூப். அதாவது இவர் வந்து மெம்பர் கிடையாது, பட் என்னன்னு சொல்கிறாங்கன்னா வெர்ஜினா உல்ஃபோட பி ஃப்ரெண்டு. ஸோ அதனால தான் இவரை வந்து பார்ட் ஆஃப் ப்ளூம்ஸ்பெரி குரூப், அதாவது இன்ட்ரெஸ்ட்டோ இல்லைன்னா அது டிஸ்கஷன் நடக்கிறது எல்லா இடத்துலையும் இருப்பார், பட் வந்து மெம்பர் கிடையாது. செகண்ட் பாயிண்ட், இவர் வந்து எதுக்கு நோன் அப்படின்னா வார் சானட்ஸ், அதாவது வார் சானட்ஸ் வந்து இவர் எழுதியிருக்காரு. தேர்ட் பாயிண்ட் என்னன்னா ஒர்க், இவரோட ஒர்க் வந்து என்னன்னா கிரேட் லவ்வர் 1914 வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும், சோல்ஜர் 1914 வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். இது ரெண்டு ஒர்க் வந்து எழுதியிருக்காரு. ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னா சோல்ஜர் வந்து கான்ட்ராஸ்டட் வெல்ஃப்ரைட் ஓவனோட டல்ஸ் எட் டெக்கோரம் எஸ், அதாவது இதுக்கு வந்து சோல்ஜர், இவரோட சோல்ஜர் வந்து எதுக்கு வந்து எதிர்மறையா இருக்கும் அப்படின்னா வெல்ஃப்ரைட் ஓவனோட டல்ஸ் எட் டெக்கோரம் எஸ்ட்டுக்கு வந்து எதிர்மறையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா டபிள்யூபிஹெச் வந்து இவர் வந்து என்னன்னு டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாருன்னா ஆஸ் த மோஸ்ட் ஹேண்ட்சம் யங் மேன் இன் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லியிருப்பாரு. தேங்க்ஸ் டு ஆல்.